ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே 14 ஆஃப் பீயிங் டிசிப்ளின்டு. என்னடா இவன் காலையில் இங்கே கிளம்புறான்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை. நேற்று சாப்பாட்டுக்கெல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக பேர்ன் பண்ண போகிறோம். அதான் வில்லனோட பெட்மிட்டேஷன் நண்பர் கூட போட்டோம். நண்பர் என்னை பிக்கப் பண்ண வந்துட்டார். அவர் கூட அப்படியே பைக்கில் போய் ஒரு தரமான ஒரு பேட்மிண்டன் செஷனை போட்டோம். மொத்தம் 6 கேமு. அதில் ஒன்றே மட்டும் தான் வெற்றினேன். மீதி 5 அவன் வெற்றிட்டான். நானும் வெற்றிடலான்னு பார்க்குறேன், முடியலை. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அங்கேருந்து வந்து நம்ம ஃபேவரட் ஸ்பாட்டான மிலானோ கிட்டே இருந்து ஒரு நெஸ்கேஃபேயும் ஒரு சொசைட்டி பண்ண சாப்பிட்டு வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவரை போட்டுட்டு எடிட்டிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்னல் தூங்கி எழுந்தேன். ஒரு 2 hours மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு குளியலை போட்டுட்டு இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒன்றும் வேலைக்கு ஆகாதே, கீழே போய் நல்லா தனியாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு டே மட்டும்தான் ஃபுல் டே ரெஸ்ட் இருக்க முடியும். அடுத்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் டேவாக ஆக்கிடலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பசி எடுத்துருச்சு. நமக்கு தான் பசினா தாங்க முடியாது. அதான் கீழே போய் நல்லா ஒரு பிடிச்சேன். இன்றைக்கி ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு லஞ்சாக இருந்துச்சு. திரும்ப எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு பார்க்கும்போது மேலே வந்து பார்த்தா மழை. நமக்குன்னே மழை. அதனால் எங்கேயும் போக முடியாது. நம்ம வீட்டிலே பசங்க இருக்க சொல்லிட்டாங்க. அப்படியே டின்னருக்கு டைம் ஆகிடுச்சு. டின்னரை முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு காஃபி மில்க் ஷேக் ஒன்று ட்ரை பண்ணலான்னு ஒரு 2 காஃபி பேக்கெட் போட்டு கொஞ்சம் மில்க் ஐஸ் க்யூப்லாம் போட்டு ட்ரை பண்ணேன். நல்லாத்தான் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை குடிச்சு முடிச்சுட்டு அதோடைய க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபுல் கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணலாமா வேணாமான்னு. ஏன்னா இன்றைக்கி ரெஸ்ட் டே ஆச்சு. கன்ஃபியூஸ் ஆகி இருக்கும்போது எனக்கு வீட்டிலேருந்து ஒரு அழைப்பு வந்துருச்சு. கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சாமான்லாம் வாங்கிட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் லேசியாக போனாலும் டிசிப்ளினாக போச்சு. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹார்ட் மக்களே.